பிரமாணத்தை இதெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் வேற தேசத்துக்கு நீங்கள் அடிமைகளாக எடுத்து செல்லப்படுவீர்கள். அங்கே 70 வருஷம் இருப்பீங்க. 70 வருஷத்துக்கு ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். நீங்க உங்க இந்த நல்ல தேசம் 70 வருஷமா வேஸ்டா இருக்கும். அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன் சொல்லியிருந்தாரு. சோ அதே மாதிரி இவர்கள் எல்லா பாவமும் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் செஞ்ச 2 காரியங்கள், விக்கிர ஆராதனை அப்புறம் இன்னசென்ட் பிளட் ஷெட், இது ரெண்டுமே ரொம்ப சிவியரா போச்சு. எருசலேமை ஆண்டவர் பழைய பாட்டில போட்டிருக்கு, அவரால் ஒன்றும் அழிக்காம இருக்க முடியல, அந்த அளவுக்கு போயிடுச்சான், ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால நேபுகாத்நேசரை வர விட்டார். அவன் பல ராஜ்யங்களை ஆண்டு மேற்கொண்டு வந்தவன். இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பல ராஜாக்களை இஸ்ரவேல் ராஜாக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. சனகரிப்லாம் ஒரு இதே மாதிரிதான் நேபுகாத்நேசர் மாதிரி இருந்தவன் தான். அசீரிய ராஜா, பயங்கர பவர்ஃபுல் ராஜா. ஆனா அவனெல்லாம் தோற்கடிச்சிட்டாங்க. ஆனா நேபுகாத்நேசர் வந்த டைம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா டைம்ல அந்த கடைசி பெரிய வெற்றி நடந்தது சனகரிப்புக்கு எதிராக. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு. மோசமாய் கடைசியில ஆண்டவர் அவர்களை விட்டுட்டாரு. பாபிலோனியர் இடிச்சு எல்லாத்தையும் நோக்கி ஒண்ணுலாம் ஆக்கிட்டாங்க. எரேமியா மூலமா கர்த்தர் சொன்னார், இது எல்லாமே சொன்னார் நடக்கும். ஆனா 70 வருஷத்துக்கு முடிவிலே நான் திரும்ப சேர்த்துக் கொள்வேன், மறுபடியும் நீங்கள் வருவீர்கள். இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். யார்கிட்ட? எரேமியா மூலமாக சொல்லியிருந்தார். அந்த 70 வருஷங்கள் கழிச்சு முடிஞ்சதை தானியேல் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். அதுல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ சொன்னது நீதிபரர், நாங்கள் தான் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தையும் தன் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு அவன் பெரிய ஜெபத்தை செய்யறான். இப்ப இதுல முதல் காரியம் என்ன சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பாகவும் சரி ராஜாக்கு முன்பாகவும் சரி நான் எதுலையுமே மிஸ்டேக் பண்ணதில்லை. என் வேலையில ரொம்ப கரெக்ட், நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன், கர்த்தர் கட்டளையும் நான் மீறல, ராஜா கட்டளையும் மீறல அப்படின்னு ரொம்ப அவனை பத்தி நல்ல சர்டிபிகேட் வர்றதை நான் பார்க்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒருவன் ஜெபிக்கும் போது ஏன் நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஏன் புதிய உடன்படிக்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவரே என் மேலதான் ஃபால்ட்டு, என் மேலதான் பிழை இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு இடம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி. அதை தான் நான் டீல் பண்ண போறேன். அது இருக்கிறதா, ஏன் அது இருக்கிறது, இருந்தால் அது ஏன் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதா, அப்படி ஒரு இடம் இருக்குதா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நீர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே துணித்துக் கொண்டிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எல்லாவற்றையும் உருவாக்கினீர். உம்முடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பேசும்போது ஆண்டவரே அது புதிய காரியங்களை உருவாக்க வல்லமுள்ளதா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அன்றைய நாளிலும் இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, இனி இதை பார்க்க போகிற ஒருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை சரியான விதத்திலே ஆண்டவர்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் அது அவர்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தும்படியாகவும் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தாவே, நீர் எங்களோட பேசும், நீர் எங்களோட பேசும். நீர் சர்வ வல்லமையுள்ளவர், எங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்தவர். அதற்கேற்ற வார்த்தைகளை எங்களுக்கு அளிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறீர். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளின் தியானத்துக்கு என்று தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் சில வசனங்கள் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யம் பாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறத்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவர் நேராக நோக்கி, என் தேவனாகிய
கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து இப்படி கற்பனைகளை கை கொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்த அக்கிரமக்காரராயிரு துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தமும் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலுமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடி வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். சரி, அடுத்து 13 இருந்து வாசிக்கிறேன். மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமா இருந்து அந்த தீங்கை எல்லாம் எங்கள் மேல் வரப்படினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். இப்பொழுதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தி உண்டாக்கின எங்கள் தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதம் எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்கள் அக்கிரமங்களினாலும் இஸ்லேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாருக்கும் நிந்தையானோம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற பரிசுத்தலத்தின் மேல் ஆண்டவரிடம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டலும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தலும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாகவும் உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாய் காபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நிதியை அறிவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகி பேசியவர் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கமும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் அப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அது முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. 1 வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒளி பண்ணுவார். அருவருப்பானும் பாலான சிட்டைகளோட வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாலாக்குறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஒரு பெரிய பேசேஜ் நம்ம வாசிச்சோம். இந்த பகுதி தானியேலுடைய ஒரு முக்கியமான ஜெபம். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பகுதி. சோ இதுல தானியேல் பண்ண ஜெபத்தை நேரடியாக டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அதிலிருந்து சில முக்கியமான காரியங்கள் நமக்கு இன்றைக்கு தேவையானவைகள் இருக்கிறது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நாம் இன்று புதிய உடன்படிக்கை இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை நாட்கள் இருக்கிறோம். ஸோ இதை பழைய பாடம் படிக்கும் போது இருக்கிறதெல்லாம் அப்படி நேரடி எடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு புதிய ஏற்பாடுன்னு ஒரு லென்ஸ் இருக்கு, அது மூலமாக தான் பார்க்கணும். ஸோ இந்த பகுதியிலே என்ன நடக்குது என்பதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டா சொல்றேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஃபுல்லா படிச்சாதான் அந்த கான்டெக்ட் இருக்கும். அதுக்காக நம்ம ஏறக்குறைய ஃபுல்லாவே படிச்சேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கையில் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில். அதாவது ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை ஆரம்பித்தார். ஆனால் இடையில மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாண உடன்படிக்கை வந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா,
தேவனுடைய கற்பனைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்ல ஸ்பெசிபிக்கான சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தது. அதுல ஒரு சிலது வந்து எல்லாமே முக்கியம் அவங்களுக்கு கொடுத்ததுல, ஆனா ஒரு சிலது ரொம்ப கிரேவ், சில வயலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், விக்கிரக ஆராதனை பண்றது பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அதை செய்கிறது மூலமாக அசுத்தாவிகளோட அவர்கள் நேரடியாக தொடர்புக்குள்ள போகிறாங்க. அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த சுற்றுப்புறத்தோடைய பழக்க வழக்கங்கள் அதையும் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்தில் இருந்தது. அது விக்கிரக ஆராதனை வரும். இன்னும் சில காரியங்கள் அவங்களுடைய கஸ்டம்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஏன்னா அந்த பக்கத்துல இருந்த எல்லா ஜாதிகளும் பிசாசுகளோடு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். சோ அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. அது இருந்தது. அது தவிர என்ன முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா, மேஜா கவனிக்க வேண்டியது, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவது வந்து ரொம்ப பெரிய கிரைமா கருதப்பட்டது. கருதப்பட்டதுன்னா அது கிரைம் தான் அது. ஸோ அது வந்து ரொம்ப சீரியஸ் ஆண்டவர் நோட் பண்ணார் பழைய ஏற்பாட்டுல. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேசமாக இருந்தாங்க, அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருந்தது. ஸோ அது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தேசம் கிடையாது, சரியா? அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாம் ஒரே ஒரு ஜாதியா இருக்கிறோம். அதாவது நம்ம ஒரு நேஷன் நம்மளை சொல்லி இருந்தாலும் நம்ம ஒரு நாட்டை வைத்து நடத்திட்டு இல்லை. புதிய உடன்படிக்கையில ஒரு பெரிய சேஞ்ச். பழைய ஒரு உடன்படிக்கையில ஒரு தேசத்தை தேவன் வச்சு மேய்ச்சிட்டு இருந்தார். புதிய உடன்படிக்கையில பல புக் ஆஃப் ரெவலேஷன் வர மாதிரி பல ஜனங்கள், பல கூட்டத்தார், பல பாஷைக்காரர், எல்லாரும் இடத்துல இருந்து வந்தவங்க, பலவிதமான ஜனங்கள். அவர்கள் எல்லாம் மெனி இண்டிவிஜுவல்ஸ். இட்ஸ் a gathering of many individuals from different nations, different people groups, different languages. So பலவிதமான வித்தியாசங்களை உடையவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஸோ அதுதான் ஒரு யூனிசனா இருக்கு. இது புதிய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுல அப்படி இல்லை. ஒரு தேசம் இருந்ததுனால அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்களே கொடுத்திருந்தார் ஆண்டவர். அதாவது சிவில் லா, கிரிமினல் லா மாதிரியே கொடுத்திருந்தார். அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த சட்டத்திட்டங்களில் வந்து சிலது ரொம்ப கிரேவ். அதெல்லாம் ஒன்றும் வயலேஷன் வந்து கிரேவ். அது வந்து குற்றமில்லாத இடத்துல சிந்துவது. ஆனா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இது ரெண்டு தான் அவங்க மெயினா பண்ணதே. ஒண்ணு விக்கிரக ஆராதனைகளை ரொம்ப போயிருவாங்க, இல்லைன்னா குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவாங்க. அதாவது தப்பு செய்யாம போய் கொலை செய்யறது, இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. இப்ப இந்த ஆகாப் ஏசபேல் காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து பண்ணாங்க. விக்கிரக ஆராதனை இருந்தது, இந்த நாபோத் மாதிரி ஆட்களை கொலை செய்து அவங்க சொத்தெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கெடுகட்ட காலமாக இருந்தது. அது போக ரொம்ப மோசமாகி ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தா எருசலேம் முழுவதையும் இரத்தப்பழிகளால் நிரப்பினார்கள் அப்படின்னு விட்டுருவோம். ஸோ அநியாயம் நடந்தது, அக்கிரமம் நடந்தது, ஊழல், லஞ்சம். அது வந்து அதே வேற லெவலுக்கு போய் தாதாரா ராஜ்யம் சொல்றாங்களா, மாஃபியா கேங்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில ஒடுக்கி கொண்டிருந்தார்கள் எளியவர்களை. இப்படி ரொம்ப மோசமாயிடுச்சு. மோசமானே அப்ப நியாயப்பிரமாணத்தை இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வேற தேசத்துக்கு நீங்கள் அடிமைகளாக எடுத்து செல்லப்படுவீர்கள். அங்கே 70 வருஷம் இருப்பீங்க. 70 வருஷத்து ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். நீங்க உங்க இந்த நல்ல தேசம் 70 வருஷமா வந்து வேஸ்டா இருக்கும். அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை மறுபடியும் வந்து சேர்த்துக் கொள்வேன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி இவர்கள் எல்லா பாவமும் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் செஞ்ச ரெண்டு காரியங்கள், விக்கிரக ஆராதனை அப்புறம் அந்த இன்னசென்ட் பிளட் ஷெட், இது ரெண்டுமே ரொம்ப சிவியரா போயிடுச்சு. எருசலேமை வந்து ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு, அவரால் ஒன்றும் அது அழிக்காம இருக்க முடியல, அந்த அளவுக்கு போயிடுச்சான், ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால நேபுகாத்நேசரை வர விட்டுட்டார். அவன் பல ராஜ்யங்களை ஆண்டு மேற்கொண்டு வந்தவன். இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பல ராஜாக்களை இஸ்ரவேல் ராஜாக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். சனகரிப்லாம் ஒரு இது மாதிரிதான், நேபுகாத்நேசர் மாதிரி இருந்தவன் தான். அசீரிய ராஜா, பயங்கர பவர்ஃபுல் ராஜா. ஆனா அவனெல்லாம் தோற்கடிச்சிட்டாங்க. ஆனா நேபுகாத்நேசர் வந்த டைம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா டைம்ல அந்த கடைசி பெரிய வெற்றி நடந்தது சனகரிப்புக்கு எதிராக. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு. மோசமாய் கடைசியில ஆண்டவர் வந்து அவர்களை விட்டுட்டாரு. பாபிலோனியர் வந்து இடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி ஒண்ணுலாம் ஆக்கிட்டாங்க. எரேமியா மூலமா கர்த்தர் சொன்னார், இது எல்லாமே சொன்னார் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா 70 வருஷத்தின் முடிவிலே நான் திரும்ப வந்து சேர்த்துக் கொள்வேன், மறுபடியும் நீங்கள் வருவீர்கள், இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். யார்கிட்ட? எரேமியா மூலமாக சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி இது எல்லாமே நடந்து இப்ப நம்ம படிச்ச பகுதி என்னன்னா, அந்த 70 வருஷங்கள் கழிச்சு முடிஞ்சதை தானியேல் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அதுல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ சொன்னது நீர் நீதிபரர், நாங்கள் தான் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தையும் தன் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு அவன் ஒரு பெரிய ஜெபத்தை செய்யறான். அதுதான் நம்ம படிச்சோம். இப்ப இதுல முதல் காரியம் என்ன சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தானியேலுடைய இந்த ஜெபம், அவன் வந்து
ஃபர்ஸ்ட் இதுல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, தானியேல் பைபிள்ல நீங்க தானியேல் பாவம் செய்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் அவனை பத்தி நல்ல சர்டிபிகேட் கொடுக்கறதையும் பார்க்க முடியும். சரியா, அவன் ஒரு நீதிமான் என்கிறதை வேதம் காட்டுகிறது. அவன் ரொம்ப நீதிமான். அவன் வந்து கர்த்தருடைய காரியங்களில் மிகவும் உண்மையாக இருந்தவன். ஏன்னா ராஜாவுக்கு முன்பாக குற்றம் அவன் மேல குறை இருக்கான்னு தேடுறாங்க. தேடுனா ராஜாவுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, ராஜாவுக்கு முன்பாகவும் சரி, நான் எதுலையுமே மிஸ்டேக் பண்ணதில்லை. என் வேலையில நான் ரொம்ப கரெக்ட், நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன், கர்த்தர் கட்டளையும் நான் மீறல, ராஜா கட்டளையும் மீறல அப்படின்னு ரொம்ப அவனை பத்தி நான் நல்ல சர்டிபிகேட் வரதை நான் பார்க்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒருவன் ஜெபிக்கும் போது ஏன் நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஏன் அவன் ஜெபிக்க வேண்டும்? இப்ப தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சுட்டு ஜெபம் பண்றான் இல்லையா, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றான். அது ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவன் பாவம் செய்தான், அவனுடைய ஜெபித்தான். ஆனால் இவனுடைய ஜெபம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுல என்ன இருக்கிறது? இதுல என்ன மறைந்து இருக்கிறது? நம்ம வந்து புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம், சரியா? அதனால வந்து நிறைய பாசிட்டிவ் காரியங்கள் மேல அதிக கவனம் நாம் செலுத்துகிறோம். ரொம்ப நல்லது. மீனிங் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்கிறத ரொம்ப தெளிவா நம்ம இருக்கிறோம். அதுல நம்ம பின்வாங்க கூடாது. ஏன்னா புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அது புதிய உடன்படிக்கையிலே நாம் கிறிஸ்துவண்டை வரும்போது நம்முடைய பாவங்கள் the case history itself has been removed. Most interestingly பாத்தீங்கன்னா, not just your past sin, in future sin record is removed. It's not there. தேவன் முன்பாக நாம் வந்து குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கிறோம் எப்பயுமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது இப்ப நம்மளை எடுத்துட்டோம்னா, சிலுவைக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய பாவத்தை அவர் எல்லாத்தையும் மறிக்கிறதுக்கு அப்போ அவருக்கு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு சேர்த்து மன்னிச்சிட்டாரு. இப்ப நம்ம வந்து சிலுவை அப்புறம் வர்றோம். ஸோ அப்ப நம்ம லிஸ்ட் எப்படி எடுத்திருப்பாரு? அவருடைய ஃபோர் நாலேஜ்ல தான் எடுத்திருப்பாரு. ஸோ அதையும் சிலுவையிலே முடித்து விட்டார். நம்முடைய கணக்கு வழக்குகள் தீர்க்கப்பட்டு விட்டது. we are no longer under scrutiny. இதை வந்து இந்த சில பேர் எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் பேசுறவங்க இல்ல கிருபை அப்படி எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் இஸ் ஆல்சோ குட், கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் குட், அதை நம்ம டேமேஜ் பண்ண வேணாம். கிருபையை தவறாய் புரிந்திருக்கிறவர்கள் சொல்லலாம். கிருபையை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறவர்கள் இதான் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிடுறாங்க, இட்ஸ் ஃபர்கிவன் அப்படின்னு. அதனால அதாவது அப்படி சொல்றது இல்லை, ஆனா அதை செய்து விடுகிறார்கள். அதனால நம்ம என்னன்னாலும் செய்யலான்ற மாதிரி பேசிடுறாங்க சிலர். அவங்க அதை இன்டென்ட் பண்ணி பேசுறாங்களான்னு தெரியல, ஆனா பேசும்போது இப்படி வந்துருது. அதை வச்சு நிறைய பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான், நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம் போல அப்படின்னு. ஸோ நான் அப்படி சொல்ல வரல, என்னன்னாலும் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது தேவன் முன்பாக ரெக்கார்ட் இஸ் கிளியர்ன்ற, அது உண்மைதான். அதுக்காக நம்ம என்னன்னாலும் பண்ணலாம்னா அது நம்ம வேற பிரச்சனை நம்ம கொண்டு போய்விடும், தேவையில்லாத தலைவலி. அப்படி செய்கிறவர்கள் தான் நீதிமொழிகள்ல வருகிற மடையர்கள், மூடர்கள்னு வருதுல, அதான் மூடர். ஸோ எனக்கு பாவலாம் மன்னிச்சிட்டாரு, நான் என்னன்னாலும் செய்வேன்னா யூ ஆர் அ ஃபூல். ஸோ யூ வில் எண்ட் அப் இன் பிகர் ட்ரபிள், சம் அதர் ட்ரபிள், யூ வில் இன்வென்ட் நியூ ட்ரபிள்ஸ். சின் பிஃபோர் காட்ன்றது பிரச்சனை வராது, வேற ஏதாவது புது பிரச்சனையை போய் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நிறைய தேவையில்லாத தலைவலிகள் வரும், அதனால நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அது இப்போ வந்து ஒரு பயங்கரமான வியாதியில இருந்து ஒரு மருந்து கூட சரியாயிட்டா, அதான் இப்ப சரியாச்சு, திரும்ப போய் இந்த வியாதியை போட்டுக்கலாம், மருந்து இருக்கே அப்படின்னு நம்ம யாரும் செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. ஸோ அது ஏன்னா அது ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? திரும்ப போய் எதுக்கு அந்த வியாதி வர வைக்கணும்? அது மாதிரி கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்திருக்கோம், திரும்ப எதுக்கு அங்க போகணும்? அது மாதிரி ஸோ நாம் அப்படி இருக்கிறோம். ஸோ இதுல கவனம் செலுத்தணும். அதாவது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஜெபத்திலே தானியேல் ஏன் இப்படி ஜெபித்தான்? ஏன் என்னுடைய பாவத்தை அறிக்கை? அவன் எங்க பாவம் செஞ்சான்? அவன் எந்த பாவமும் செய்யலையே, ஏன் அப்படி ஜெபித்தான்? ஓகே, ஏன் அப்படி ஜெபித்தான்? ஸோ நம்மளும் அப்ப இப்ப ஏன்னா தானியேல் வந்து நீதிமான், அவன் மேல குற்றமே கிடையாது, அவன் எப்படி ஜெபித்தான்? இப்ப நாமும் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அப்ப நாம் ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்துக்கு ஒரு இடம் இருக்கிறதா? புதிய உடன்படிக்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு, ஆண்டவரே என் மேலதான் ஃபால்ட்டு, என் மேலதான் பிழை இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு இடம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி. அதை தான் நான் டீல் பண்ண போறேன். அது இருக்கிறதா? ஏன் அது இருக்கிறது? இருந்தால் அது ஏன் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதா? அப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து பீப்புள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்கள வந்து யாரும் சொல்லிடக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப நினைக்கிறாங்க. ஏன்னா எவ்ரிபடி ஹாஸ் அ ஸ்டோரி ஆஃப் பெயின். நல்லா கவனிங்க, எவ்ரிபடி ஹாஸ் அ ஸ்டோரி ஆஃப் பெயின். சம்திங் இஸ் தேர் அபவுட் பெயின். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஏதோ ஒரு தீமை நடந்திருக்கிறது. அதனால அவங்க என்ன ஆட்டிடியூட்ல இருக்காங்கன்னா, ஏற்கனவே நான் இவ்வளவு கஷ்டத்தை இருக்கேன், இன்னும் என்னைய தான் குறை சொல்லிடுறாங்க.
ஏதோ என் மேலதான் ஃபால்ட்டுன்னு கொண்டு வந்து முடிச்சிடாதீங்க, தயவுசெய்து போயிடாதீங்க. ஏன்னா நானே ரொம்ப துயரத்துல இருக்கேன். ஏற்கனவே எனக்கு இப்படி ஒரு நடந்துருச்சு, இப்படி ஒன்று ஆயிடுச்சு, அதை நினைச்சு நான் ரொம்ப இதுல இருக்கேன். the fault could be anywhere except with me அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து நிறைய பேர்கிட்ட நீங்க இருக்கு. அப்படின்றப்ப நம்ம லைட்டா ஏதாவது சொன்னா கூட அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியல நிறைய பேரால. ஏன்னா அவங்களுடைய காயம், அவங்களுடைய வலி என்பது ரியல் அண்ட் ஜெனுவின். சோ தானியலுக்கும் அந்த வலி இருந்திருக்கணும். ஏன்னா சில பேர் சொல்கிறார்கள் தானியல் ராஜவம்சத்தில் வந்தவன் என்று சொல்லி, தெரியல. ஆனா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அந்த நேபுகாத்நேசர் சூஸ் பண்ணதே வந்து அந்த மாதிரி ஆட்கள் சூஸ் பண்ணிருக்கான், ராயல் பிளட் லைன். சோ ஒருவேளை தானியல் நேரடியா தாவீதின் சந்ததியில இல்லாத ஆளா இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு முக்கியமான ராஜ குடும்பத்தை சார்ந்தவனா தான் இருந்திருக்கணும். ஒரு கசினாவோ ஒரு சொந்தக்காரனாவோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு விஐபின்னு வச்சுப்போமே, அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். சோ அப்படிப்பட்ட ஒருவன் வந்து ஒரு தேசத்திலே அகதியாய் போய் அங்க இன்னொரு ராஜாவுக்கு முன்பாக, தன்னுடைய சொந்த தேசம் இல்லாம இன்னொரு ராஜாவுக்கு முன்பாக, அதுவும் தானியல் பாவம் செய்யற ஆள் மாதிரி தெரியல. அது நான் சொன்ன 2 சீன் சொன்னல ஆரம்பத்தில், இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருந்த பாவங்கள், ஒன்னு இந்த குற்றமற்ற ரத்தத்தை சிந்துறது, இன்னொன்னு விக்கிரக ஆராதனை. இது ரெண்டுமே அவன் இருக்கிற மாதிரி ஆள் மாதிரி தெரியல. ஏன்னா பாபிலோன்லயே ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறான்னா அவன் எருசலேம்ல எப்படி இருந்திருப்பான்? சோ அவன், எனக்கு தெரிஞ்சு தானியல் எந்த தவறும் செய்யல, அதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்ல. பைபிள் அந்த கான்ட்ரா எவிடன்ஸ் தான் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒருவன் ராஜ குடும்பத்தில் நல்ல நிலைமையில இருந்தவன், இது வந்து திடீர்னு அவனை வந்து கொண்டு போய் இப்படி கொண்டு போட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பெயின். தானியலுக்கும் ஒரு பெயின் இருக்கு. என்னதான் அந்நிய தேசத்துல உயர்ந்திருந்தாலும் யூதர்களை பத்தி தெரியும். சங்கீதம் 137 படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றாங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். சோ அவங்களுக்கு இது சந்தோஷமே இல்லை. நம்ம எங்க இருந்து இருக்க வேண்டியவர்கள், எப்படி இருக்க வேண்டியவர்கள், தேவனுடைய ஜனங்களா இருக்கிறவர்கள், தாவீதின் சந்ததியில வந்தவர்கள், நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேணும், நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கவேன்னு சொல்லி அவங்களுக்கு மிகவும் வருத்தம். சோ வருத்தத்துல இருக்கிறாங்க, வேதனையில இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறவர்கள், வருத்தத்துல வேதனையில் இருக்கிறவர்கள், தானியல் அதுல ஒரு முக்கியமான ஆளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தானியலுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 1000 ரீசன் இருந்தது. என்ன கம்ப்ளைண்ட்? ஆண்டவரே நான் என்ன தப்புனேன், இந்த சூழ்நிலையை நான் இருக்கிறதுக்கு நான் என்ன தப்புனேன், என் மேல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு ஆள். கரெக்டா? நான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன, யார் ஆண்டவர் காரணம் அப்படின்னு, அதாவது எருசலேம் இடிபட்டு இருக்கிறது. இப்ப ஒரு உண்மையான அவன் நல்ல யூதன், அதாவது விசுவாசிக்கிற யூதனா இருந்தால் தேவாலயம் இடிப்பட்டது குறித்து அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அவர்களுக்கு தேவாலயம், நல்ல யூதர்கள், அதாவது விசுவாசித்த யூதர்களுக்கு அந்த நாட்கள்ல தேவாலயம் என்பது முக்கியமானது. சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது, தேவனை அங்கீகரித்தார் அந்த ஆலயத்தை. அது என் திட்டம் இல்லைன்னு சொன்னாலும் அவர் அங்கீகரித்தார். அவருடைய மகிமை காணப்பட்டது அந்த இடத்துல. நிறைய பேர் வந்து அங்கே வந்து தேவனை வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம். சோ அது இடிபட்டு இருக்கு. சோ இவனுக்கு he had every reason to ask God, tell God, why me? எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு தேவன்ட்டே நிறைய பேர் நம்ம கேட்கிறோம். அது மாதிரி நம்ம கேட்கறதுக்கு எல்லா ரைட்டும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஓகே, ஏறக்குறைய யோபு மாதிரி பேசிருக்கலாம்னு வைங்களேன். யோபு கேட்கிறான்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாரையா அநியாயமா ஏமாத்துறேன்னா, அடுத்தவன் குடியை கெடுத்தனா, எனக்கு நீதி அப்படின்னு தெரியுற எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுட்டேனே, நான் வந்து ஒரு சன்மார்க்கன்னு அவனை பத்தி போட்டிருக்கல. அதை தான் சொல்றேன், நான் ஆண்டவர் யாருக்கும் தீமை செய்யல, எனக்கு தெரிஞ்ச அளவு கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விளையாடணும். எனக்கு எதெல்லாம் தீமைன்னு கர்த்தருக்கு சொல்லியிருந்தாரோ, இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே நான் செஞ்சேன், எனக்கே அப்படி நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தானியேலும் கேட்டிருக்க கூடும், கேட்கலாம், தப்பில்ல, நியாயமா தான் தெரியுது நம்ம பார்வையில. ஆனால் தானியேல் அப்படி செய்யல. ஆண்டவரே இந்த ஜனத்துக்காக மன்னியும்னு மோசே மாதிரி அவங்களுக்காக மட்டும் ஜெபிக்கல, தன்னுடைய பாவம்னு சொல்றான். நாங்கள் பாவம் செய்தோம்னு எடுத்து பேசுறான். ஏன் எப்படி ஜெபித்தான்? முதல் காரியம் என்னன்னா, he was taking responsibility for everybody else. யாரோ ஒரு ஆள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல, யாருமே எடுக்கல. அப்படி நிறைய பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தெரியல, அதனால அவங்க எடுக்கல. அது இது இது புரியாம இருக்காங்க, ஆனா இவனுக்கு புரியுது, அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது நான் இன்னைக்கு பேசணும்னு வரவே இல்லை, ஆனால் எனக்கு ஆண்டவர் பேச சொல்லுகிறார். சில பேருக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே குடும்பங்கள்ல தள்ளப்படுகிறோம். குடும்பங்கள் என்ன நடக்குதுன்னா, அநேக குடும்பங்கள்ல, இது 1-2 குடும்பங்கள் நான் பார்த்தோம், நிறைய குடும்பங்கள்ல ஸ்பிரிச்சுவலி அவேரா இருக்கிறதே ஒரு ஆள் தான். அவேரா இருக்காங்க. ஒரு கணவரா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல சில குடும்பங்கள் பிள்ளைங்களா தான் இருக்கலாம். இப்ப அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியல, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸே இல்லை. ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இல்லைன்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சூழ்நிலை நாம் சந்திக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையை ஜென்ரலா எடுத்துக்கோங்களேன்,
அதுக்கு நாம் பார்க்கிற பார்வை அநேகம் இருக்குது. ஆனா ஆவிக்குரிய பார்வையில் ஒன்று இருக்கு. அதாவது எல்லா நன்மைக்கும் சரி தீமைக்கும் பின்னாடி ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது. அதை அசஸ் பண்ணி அதை டிசைன் பண்றதே நிறைய பேருக்கு தெரியாது. விசுவாசிகளாகலாம் சபைக்கெல்லாம் போலாம், ஆனாலும் தெரியாது. குடும்பங்கள் அநேக நேரத்தில் ஒரு ஆளுக்கு தான் தெரியுது. சோ அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாம்சத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய பெலன், அவங்களுடைய இமோஷன், அவங்களுடைய மைண்ட் இதை வச்சு, அவங்க மைட், அவங்க ஸ்ட்ரென்த் இதை வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் அப்படி பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை பெருசாயிடும். சோ இப்படி இருக்கும்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு ஆளுக்கு தான் இந்த இதே வருது. எது வருது? அறிவு, ஞானம் வருது. இன்னொரு கேங் சொல்லிடுறேன் பாருங்க, இந்த யோசுவா காலேப். இவங்க 2 பேர் எடுத்துட்டீங்கன்னா, யோசுவா காலேபு 2 பேருக்கு தான் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸே இருந்துச்சு, வேற யாருக்குமே இல்லை. எவ்வளவு பேர் இல்லை? 6 லட்சம் பேர்ல 6 லட்சம் மென். விமன் பத்தி தெரியல. எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, என்னன்னா நிறைய விமன் உள்ள போயிட்டாங்க தான் நினைக்கிறேன். மென் தான் சாவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு தான் விசுவாசிக்கல. பெண்களை பத்தி ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. சோ அவங்க நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தலைமுறையிலே, மோசே தலைமுறையில பெண்கள் தான் நிறைய உள்ள போனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போகலன்னு சரித்திரமே இல்லை. ஆண்கள் மட்டும்தான், மென் ஆஃப் வார், மென் தான் விழுந்து போனாங்கன்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. சோ அதை பத்தி நம்ம கணக்கு இல்லை, அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. மென் எடுத்துட்டீங்கன்னா 6 லட்சம் பேர்ல 2 பேருக்கு தான் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இருக்கு. அவங்களுக்கு தெரியுது, டே வாய மூடுங்கடான்றான். வந்து சொல்றானுங்க, அப்போ ஐயோ ஆண்டவர் நம்மளை அழிக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டாரு, நம்ம வனாந்திரத்திலேயே சாக போறோமாக்கும், பேசாம எகிப்துக்கு போயிடலாமா, அப்படி இப்படின்னு புலம்புறாங்க. இவன் 2 பேர் சொல்ல, டே வாய மூடுங்கடான்றான். தயவுசெய்து இப்படி பேசாதீங்க, இப்படி பேசுறது பிரச்சனை. அவனுக்கு தெரியுது இப்படி பேசிட்டு இருந்தா பிரச்சனை வந்துடும். இப்ப ஆனா யோசிச்சு பாருங்க, பிரச்சனை வந்துருச்சு. அவங்க பேசினானுங்க, பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வார்த்தையின்படி ஆக்கடது சுத்து, 40 வருஷம் சுத்துட்டாரு. நீங்க எல்லாம் செத்து போங்க, உங்க அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போறேன் அப்படின்ட்டாரு. யோசுவா காலேப் மட்டும் தான் போவான்ட்டாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 40 வருஷம் டிலேக்கு யார் காரணம்? யோசுவா காலேப் எந்த விதத்துல காரணமே இல்லை, சரியா? ஆனா அவர்களும் இந்த பிரச்சனையில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரங்கள்ல பர்டிகுலரா குடும்பங்கள் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் எல்லாருக்கும் கிடையாது, 1-2 பேருக்கு தான் இருக்கு, ஒருத்தருக்கு தான் இருக்கு நிறைய நேரங்கள்ல. அப்படின்றப்ப ஒரு மாதிரி என்ன தோணுதுன்னா, என்ன நான் தான் பண்ணணுமா, எல்லாமே நான் தான் பண்ணணுமா, அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, God has placed you in a position of taking responsibility for others also. ஓகே, சோ அததான் இங்க தானியேல் செய்யறான். எத்தனை பேருக்கு அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னு தெரியல. 70 வருஷம் கடந்துச்சான்னு கூட தெரியாது, என்ன நடந்துட்டு கூட தெரியாது, ஏன் வந்தவனும் தெரியாது. ஏதோ வந்துட்டானுங்க, அங்க போய் ஏதாவது தொழில் பண்ணிருப்பான், எதையா பண்ணிருப்பான், கடையை வச்சிருப்பான். யூதர்களை சொல்லியா கொடுக்கணும் அவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்க பாருங்க. சோ எங்கேயா போனா ஆரம்பிச்சிருவானுங்க, அந்த மாதிரி நம்ம மார்வாடிலாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி பயங்கரமான குரூப். சோ அவன் கடையை போட்டிருப்பாங்க, கடையை போட்டு பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டான், ஏதோ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். எரேமியா வேற லெட்டர் எழுதி கொடுத்தாரு, நீங்க அங்க மிங்கிலாங்க, அங்க இருங்கன்னு சொல்லி. கர்த்தர் தான் சொல்றாருன்னு. வெரி குட், கர்த்தரே சொல்றாரு, லெட்டரை ஃப்ரேம் பண்ணி போடு ஓரமா அப்படி போட்டு கடையை ஆரம்பிச்சு அவன் பாட்டுக்கு பிசினஸ் போயிட்டு இருக்கு. சோ இப்ப 70 வருஷம் தாண்டிடுச்சு, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல, அதை பத்திய கவலையும் இல்லை. போனோமா இருந்தோமா ஜாலியாரு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். லேண்ட் வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய லேண்ட்லாம் வாங்கிருப்பான். அதை சொல்றான் எரேமியா, அதான் பண்ணுங்க, அதை பண்ணிருப்பானுங்க. சொல்லாமலே பண்ணிருப்பாங்க, சொல்லிட்டாரு எரேமியா, ஈஸி. லேண்ட் வாங்கியிருப்பான், வீடு கட்டியிருப்பான். கிறிஸ்தவர்கள் இல்லாத நிறைய சுதாரிப்பும் ஞானமும் யூதர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சோ நம்ம தான் இன்னும் அந்த வரி போகிறோம்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி வந்திருக்கோம். அவங்களாம் அப்படி இல்லை, அவங்க வாரில் கூட மேக் மணி, பயங்கரமான குரூப். சோ அதனால அவங்க அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க. ஆனா தானியேல் பாருங்க, அந்த என்டையர் தேசத்துக்காக ஒரு ஆள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அவன் சொல்றான், ஆமா நாங்க தான் பாவம் செஞ்சாண்டவரே. இஸ் ரெப்ரசன்டிங் them and standing there. சம்டைம்ஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. குறிப்பா குடும்பங்கள், இல்லைன்னா இங்க ஒரு போதகரா இருந்தா சபை, ஓகே, உங்க சபையில அதாவது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, தேசத்துக்குன்னு ஒரு தேவன் திட்டத்தை வைத்திருந்தார். அங்க தேவாலயம் கட்டப்படணும், அங்க மேசியா வரணும், அதெல்லாம் சொல்றாரு. பின்னாடி நம்ம படிச்ச பகுதியில வரும், தூதன் சொல்றான். சோ அதெல்லாம் வச்சிருந்தாரு. அப்ப அவன் எப்படி பாக்குறான்னா, இந்த திட்டம் நிறைவேறணும்னா நான் மட்டும் இதானா பத்தாது, இந்த தேசமே திரும்ப ரெஸ்டோர் ஆகணும். அப்போதான் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும். அது மாதிரி பாருங்க, நீங்க ஒருவேளை பிசாசு உங்களை சொல்லலாம், எல்லாம் நீ தான் பண்ண வேண்டியதா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நீ தான் பொறுப்பெடுக்கிறான், அது என்ன நியாயமா அப்படின்னா, சோ அவன் சொன்னாங்க, லூசு பிள்ளை வாய மூடு, தேவன் என்னை வைத்து, அதாவது எப்படி ஒரு தேசம் லைன் வரும், அதே மாதிரி உங்கள் குடும்பம், உங்கள் சபை,
உங்களை வச்சு ஒரு தேசத்துக்கான திட்டம் வைக்கலாம். அது அந்த தேசத்துக்கான திட்டம் நிறைவேறணும் அப்படின்றத உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி அதுல உங்களை முனைப்பா முன்னாடி நின்று பண்ண வைக்கலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறனாலதான் அதிக நேரம் என்ன ஃபீல் பண்றீங்க, எல்லாம் என் மேல வந்து விழுந்துருச்சு. நீங்க ஒரு குடும்ப தலைவியாவோ இல்ல குடும்ப தலைவரா இருக்கிறீங்கன்னா நிறைய நேரம் உங்க குழந்தை மூலமா தேவன் என்ன செய்ய போறோம் உங்களுக்கு தெரியாது. உங்களால கெஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க ஒருவேளை ரொம்ப ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணலாம் அவங்களுக்காக. அவங்க வந்து அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியதா இருக்கலாம். அவங்களுக்காக நீங்க திறப்பு எடுக்கிறதுன்னு சொல்றோம். அது மாதிரி வந்து சில காரியம் நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணி ஜெபிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கலாம். நீங்க ப்ரெஷர் ஃபீல் பண்ணலாம். அந்த பிள்ளைங்களுக்கு அது எதுவுமே புரியாம இருக்கலாம். என்ன உங்களுக்காக நான் ஏன் கஷ்டப்படுறேன் நினைக்கலாம். உங்களை கூட திட்ட கூட செய்யலாம் அவங்களா. என்ன நீதான் காரணம் கூட சொல்லலாம். என்ன மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா பாருங்க, தேவன் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்காருன்னா தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அது சில நேரங்கள்ல சில தேவன் கொடுக்குற இப்படிப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் வந்து அதை நீங்க கெஸ் பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசையை பத்தி வர்றதுக்கு முன்னாடி மோசையின் பெற்றோரை பத்தி வருது. மோசை பெற்றோர் பேர் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அம்ராம் யோகபேத் அவங்க அம்மா அப்பா பேரு. சோ அது வந்து ஒரு ரிப்போர்ட்ல ஒரு இடத்துல வரும். சோ அம்ராம் யோகபேத் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய கிறிஸ்டியன்ஸ் தெரியாது. ஆனால் ஏன் அவர்களுடைய செயல் அங்க போட்டிருக்கு பாத்தீங்களா? விசுவாசத்தினாலே ஒழித்து வைத்தார்கள். அப்புறம் வந்து அவங்க குழந்தைய கொல்லாம அந்த நாணல் பெட்டியில வைத்தது விசுவாசத்தினாலதான் செஞ்சாங்கன்றது எழுதிருக்கு பாத்தீங்களா? சோ அவங்க அந்நேரம் செய்த அந்த சின்ன கிரியை வந்து அதோடைய விளைவு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அவர்கள் விசுவாசத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து சில காரியங்கள் செய்தது ஒரு தேசத்தின் தலையெழுத்தை மாற்றிவிட்டது. இது பிசிக்கலி மட்டும் ட்ரூ இல்ல, ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ ட்ரூ. ஃபார் சம் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங், பார்த்து கொண்டிருக்கிற சில பேர், கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற சில அழைப்பு, சில காரியங்கள், இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் சில காரியங்களை பர்த் அவுட் பண்ணுவீங்க. பர்த் அவுட் சர்டன் திங்ஸ், நாட் லிட்ரல் ஆஃப்ஸ்பிரிங் பட் ஸ்பிரிச்சுவல் ஆஃப்ஸ்பிரிங். மீனிங் சில காரியங்கள், சில வெளிப்பாடுகள் இதெல்லாம் நீங்க பர்த் அவுட் பண்ண போறீங்க. அது தேசங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பல ஆயிரம் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதெல்லாம் இப்ப நமக்கு எல்லாம் தெரியாது. மோசே பெற்றோர் என்ன நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன்? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது பெருசா? என்ன தெரிஞ்சிருக்கும் அந்த நேரம்? அவங்களுக்கு ரொம்ப டீடைல்டா யாராவது எழுதி கொடுத்தாரு ஆண்டவர் வந்து. அதாவது ஒரு சில பேர் சொல்றாங்க மோசே பிறந்தபோது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருந்துன்றது. சில ஆத்தர்ஸ், சில தியோலாஜிஸ்ட் எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெவலேஷன் வந்தது, அந்த குழந்தையை குறித்து ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லி. ஆனா அது என்ன ஏதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு ஃபுல்லா தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மரியாள்கிட்ட இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்னப்ப கூட மரியாளுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அது ரொம்ப டீடைல்டாவே சொன்னாங்க நிறைய. ஆனாலும் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. So they took up certain things on themselves and take as responsibility because there was going to be big things birthed out through them for the nations. அது மாதிரி தான் பாருங்க, இந்த இடத்துல தானியேல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ யாராவது ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா, என் குடும்பத்துக்காக நான் இவ்வளவு செய்யறேன், என் ஊழியத்துக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆர் எனிதிங் நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனை லீட் பண்ணலாம், வாட் எவர் எதுலயும் நீங்க இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் இவ்வளவு பண்றேன், டு வாட் எண்ட் ஏன் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து இணைவே பண்ண சொல்றாரு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார் என்ற அர்த்தம். மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உண்டு அப்படின்னு ஒரு ரசம் இருக்கு. அதன்படி எப்படின்னா, நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனா சில பேர்ட்ட ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்கிறாரு, சில டிமாண்ட் பண்றாரு. ஏன்னா உங்களை குறித்து பெரிய காரியங்கள் தேவன் வைத்திருக்கிறார், உங்களை கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாக்குறாரு. நீங்க இல்லைன்னா சில காரியம் நடக்காது. த்ரூ அவுட் ஹிஸ்டரி வந்து ஆண்டவர் சில பேரை சூஸ் பண்ணி அவங்களை சில பேரை செய்ய வைக்கிறாரு. அவங்க அதை செய்யலைன்னா அவர் இமிடியட்டா யாரையும் தேடி போறதுலாம் இல்லை. அவர் அது டிலே வந்தாலும் வெயிட் பண்றாரு. ஏன் அப்படின்னா வந்து அவர் அந்த இண்டிவிஜுவலோட காலிங் அதை ரொம்ப மதிக்கிறாரு. நம்ம அதை எவ்வளவு பெருசா நினைக்கிறோம் தெரியல, அவர் ரொம்ப பெருசா நினைக்கிறாரு. ஓகே, சோ இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, தானியேல் முதலாவது அந்த எல்லாத்தையும் தாமையில எடுத்து போட்டுக்கிறான். ஏன்னா நிறைய பேர் அவேரா இல்லைன்னு எனக்கு தெரியுது, நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. இதை குறித்து அவங்க கவனமா இல்லை, அவங்க பல காரியங்களை குறித்து கவனிக்கிறார்கள், இதை குறித்து கவனிக்கல. சோ இதெல்லாம் தனக்கு காட்டப்படுகிறது, தனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறன்றப்ப, இந்த அறிவை தேவன் கொடுத்திருக்கிறான்றப்ப அதை அவன்
அந்த எல்லாத்தையும் தாமையில எடுத்து போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவன் பாவ அறிக்கை செய்து ஜெபித்தான். அதுல ரெண்டாவது அவன் சொல்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றது என்னன்னா, காட் இஸ் நாட் அட் ஃபால்ட். இஃப் அட் ஆல் தேர் இஸ் அ ஃபால்ட், இட் ஷுட் பி ஆன் அவர் சைடு அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை மேன் சைடு கிடைக்கிறான். ஓகே, புரியுதா? திரும்ப சொல்றேன். அதாவது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு ஆண்டவரே, ரொம்ப மோசமாயிருச்சு. தாவீதுடைய சிங்காசனம் இருந்த இடம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. தேவ மகிமை சாலமன் ஜெபிக்கும் போது வந்து மகிமை இறங்கின ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டு கிடக்கிறது. இது ரொம்ப ஒரு அவமானமாகவும் அவகீர்த்தியாகவும் இருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே நாங்கள் நிந்தையானோம் என்று சொல்லுகிறான். இவ்வளவு மோசமாயிருச்சு ஆண்டவரே, ஆனாலும் இதெல்லாம் நீங்க ஏன் பார்த்து சும்மா இருக்கீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? இப்படி நான் கேட்க மாட்டேன். The fault is on our side, not your side. இந்த பிரேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இட்ஸ் a representative prayer. It's not an individual reflection. அது என்னன்னா, தானியேல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசல, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த நிலைமை எடுத்து பேசுகிறான். அதுல என்ன சொல்றான்னா, முதல்ல வந்து தன்னை பெர்பெட்ரேட்டர்ஸோட அசோசியேட் பண்ணிக்கிறான். அந்த குற்றத்தை செய்தவர்களோட அசோசியேட் பண்ணி அவர்களுக்காக ஜெபிக்கிறான். அவர்கள் ஏன்னா அவன் என்ன புரியுதுன்னா, அவங்க என்னதான் தப்பா இருந்தாலும் அவங்களும் சேர்ந்து இருக்கும் போதுதான் என்னுடைய சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்கிறான். இந்த குடும்பத்தை பற்றி இது முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல கணவரோ இல்லை பிள்ளைகளோ மோசமா இருந்தாலும் நீங்க அதை எடுத்துட்டு சரி போய் தொலைகிறாங்கன்னு விட முடியாது. ஏன்னா அவர்கள் உங்களுடைய மாம்சம் ரத்தமா இருக்கிறபடியால் சுதந்திரிப்பதிலே அவர்களும் சேர்ந்தான் சுதந்திரிக்கணும். அப்பதான் அதுல ஒரு பியூட்டி, அதுல ஒரு ஒரு மகிமை அதுல இருக்கு. ஆகவே யூ ஷுட் நெவர் கிவ் அப் ஹோப். இவ்வளவு நாள் நின்றுட்டீங்க, என்ன கொஞ்ச நாள் நில்லுங்க. நிறைய பேர் ரொம்ப நாள் நிற்கிறீங்க, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து கொஞ்ச நாள் நில்லுங்க. தேவ மகிமை வெளிப்படும். லாசரு இறந்து போனப்ப கர்த்தர் சொன்ன மாதிரி தேவ மகிமை மூலம் வெளிப்படுன்ற மாதிரி அப்படிதான் முடிய போகுது உங்கள் முடிவு. தேவ மகிமைக்கு ஏதோதான் இருக்குது. தேவ நாம மகிமைப்படதான் போகுது. அதனால நீர்வா நின்றுட்டீங்க, இன்னும் தொடர்ந்து நில்லுங்க. சோ அவன் வந்து ப்ராப்ளம் வந்து ரெண்டாவது பாயிண்ட், அவன் வந்து ப்ராப்ளம் வந்து ஆண்டவர் உங்க சைட்ல இல்ல எங்க சைட்ல இருக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மேல எடுத்துக்கலாம். ஓகே லார்ட், the problem is not on your side. See, இது யோபுக்கு வந்து ஆண்டவர் 3 அதிகாரம் பேசின பிறகு யோபுக்கு புரிஞ்சு யோபுக்கு ஒத்துக்கிறான். யோபு என்ன சொல்ல நினைக்கிறான், நான் தப்பு செய்யல, அப்ப பிரச்சனை வந்துருக்குன்னா அப்ப நான் ஆண்டவர் தானே பொறுப்பு அப்படின்னு போட்டு அவரை போட்டு வருத்த எடுக்கிறான். அவர் தான் பண்ணிட்டாரு, நான் ரொம்ப நீதிமா, நான் எந்த தப்பு செய்யல, அவர் தான் பண்ணிட்டார். See, what is the difference between sons and children? பிள்ளைகளுக்கும் குமாரருக்கும் வித்தியாசம் என்ன? பிள்ளைங்க என்னன்னா, அவங்க தப்பு செய்யறதுனால, தவறு செஞ்சனால தண்டனை வந்தா ஏத்துப்பாங்க, ஓகேன்னு. ஆனா தவறு செய்யாம ஏதாவது தப்பு நடந்துருச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, நான் எந்த தப்பு செய்யலைன்னா டென்ஷனா கையாமையான்னு கத்துறவங்க தான் பிள்ளைங்க. குமாரர் யார் என்றால், அவங்க நல்லா தெரியும் நம்ம தப்பு செய்யல, நம்ம மேல நம்ம எதுவும் குற்றம் எதுவும் செய்யல, ஆனாலும் வந்திருக்கு, அதுக்காக கர்த்தரை கத்த மாட்டேன், கர்த்தட்ட கோச்சுக்க மாட்டேன்னு சொல்றவன் தான் குமாரன். அந்த அளவு மெச்சூரிட்டியில இருக்கிறது தான் குமாரன். ஆக ஆண்டவரே நீங்க தான் அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றதான் குமாரன். அது மட்டும் இல்ல, வெறும்னா அப்படி மட்டும் சொல்லாம நிறைய பேர் அது கூட வந்துருவாங்க. ஆனா அழுது புலம்பி அவ்வளவுதான் உட்காந்து இதே விட்டுருவாங்க, நம்பிக்கையே விட்டுருவாங்க. அதுவும் குழந்தைகள் தான். குமாரர் அப்படி இல்லை. They take a responsibility. They understand the mistake is somewhere here. இங்கதான் எங்கோ இருக்கு, ஏதோ ஒரு lack of something. I may lack revelation, I may lack understanding, something is lacking from my side. So they take responsibility. அதை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. என் சைடு ஏதோ தப்பு இருக்கு, எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு, என்னன்னு தெரியல, பொறுப்பெடுத்துக்கொண்டு அதை அப்படியே விடாமல், அதை பார்த்து அழுது கொண்டிருக்காமல், இதை நான் ஜெயித்தே தீர்வேன், இதை நான் வென்றே தீர்வேன். ஆமா, எனக்கு இமோஷனலி டவுன் ஆயிட்டேன், எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு உண்மை, ஆனால் நான் அதை நிறுத்த கொள்ள போவதில்லை. ஐ எம் நாட் இமோஷன்ஸ், ஐ எம் a spirit. Emotions is not the end of me. The end of me is spirit. If someone has not encountered my spirit, they have not encountered me. That is the statement of a son. நான் வந்து ஏதோ என் உணர்ச்சிகள் என்ன சொல்லுதோ, என் உணர்ச்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கோ அதுதான் நான் கிடையாது. எனக்கு அழுகை வரலாம், எனக்கு வருத்தம் வரலாம், எனக்கு விரக்தி வரலாம், இதெல்லாம் இமோஷன்ல வரலாம், ஆனா அது எண்டு கிடையாது. அதை தாண்டி எனக்குள் கர்த்தருடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது. சோ நான் அங்கதான் முடியும். எவ்ரிதிங் ends in the spirit, not with anything else. நான் ஆவிதான் ஃபைனல். சோ அப்படி இருக்கிறவர்கள் அதோட நின்று விடாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் they go back to God to sort it out.
ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தீமைக்கு கர்த்தர் காரணம் இல்லை, என் சைட்ல ஏதோ ஒரு லேக் ஆஃப் நாலேஜ், ஒரு ரெவலேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று இப்படிதான் இருக்குது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த தோல்வியோ இந்த பயமோ இந்த ஒரு பிரச்சனையோ இது என் எண்டே கிடையாது. ஆனால் நான் கர்த்தரிட மறுபடியும் இதை கொண்டு போய் கர்த்தரிட மறுபடியும் போய் நான் நிற்கும் போது அவர் இது ஒரு மகிமையான எண்டை நிச்சயமா தரக்கூடியவர். அங்கேதான் எனக்கு முடிவு வருகிறது, அங்கேதான் முடிவு உண்டாகிறது என்று அறிந்தவர்கள், என்று விசுவாசிப்பவர்கள், என்று வாழ்பவர்கள் தான் குமாரர்கள். தானியேல் இங்கே குமாரத்துவத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நாங்க தான் எங்க மிஸ் பண்ணிட்டோம். அது இஸ்ரேல் ஜனங்களை பத்தி டைரக்டா சொல்லிடலாம், பாவம். அப்புறம் இவன் எங்க பண்ணாங்க, இவன் மேல எந்த தப்பும் இல்லை. ஆனாலும் சொல்றான், ஆண்டவரே எங்க சைடு தான் பிரச்சனை. நீர் நீதிபரர், நீதி உள்ளவர், நீர் அநீதி உள்ளவர் அல்ல, நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். இப்பொழுது உடைய இரக்கங்களை நான் நம்புகிறேன், உடைய இரக்கங்களை நாடுகிறேன் அப்படி சொல்லி இரக்கங்களை நாடி அவன் ஜெபிக்கிறான். சோ அவன் இப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஜெபிச்ச உடனே தூதன் வருகிறான். தூதன் சொன்ன காரியம் என்ன? தானியேலே நீ மிகவும் பெரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே உத்தரவு வெளிப்பட்டது. எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வர விரும்புறீங்க? உங்களுக்கு தெரியுமா, இது குமாரர்களுக்கான ஏரியா, குழந்தைகளுக்கான ஏரியா இல்ல, குமாரர்களுக்கான ஏரியா. குமாரர்கள் தான் பிரியமான, அதாவது பிரியமானவர்கள் மட்டும் இல்ல, உடனே பதில் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. ஆனா அந்த குழந்தையில இருந்து இந்த குமாரத்துவத்துக்குள்ள போறதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் உபத்திரவம். அதுக்கு பேர் என்னது? உபத்திரவம். நான் என்ன சொல்ல வரலாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, வெறும்னா உபத்திரவம் தானே வந்துடும், இல்ல இல்ல. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, உபத்திரவம் இப்படிப்பட்ட காரியங்கள், கொஸ்டின்ஸ் லைக் நான் என்ன பண்ணேன் ஆண்டவரே, நான் ஏன் இதுல பொறுமையா இருக்கணும், நான் மட்டும் ஏன் அடுத்தவங்களாம் பேசவே மாட்டேங்களா, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தான் பேசுவீங்களா? சிலர் கேட்கறாங்க, ஆண்டர் என் கணவர்கிட்ட அவரை எதுவும் குறைஞ்சி இறங்கி போக கூடாது, நான் தான் இறங்கி போனேன் எப்பயுமே, நான் தான் எப்பயுமே நான் தான் பொறுப்படுத்து நான் தான் ஜெபிக்கணுமா? ஏன் அவங்க ஜெபிக்க மாட்டாங்களா? அவரு விசுவாசி தானே, அந்த அம்மா விசுவாசி தானே, அந்த அம்மா ஜெபிக்க வேண்டியது தானே, அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க நான் தான் பண்ணணுமா? இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்காம இது ஒரு விதமான உபத்திரம் தான், ஒரு டார்ச்சர். சம்டைம்ஸ் ரொம்ப சிவியரான டார்ச்சர் இது. ஏன்னா நம்முடைய மனது ஒத்துக்கொள்ளாது. நம்ம ஏன் தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இப்படி ஜெபிக்கணும்? ஓகே, சோ இந்த பிரிட்ஜ் ஆஃப் பெர்சிக்யூஷன், பட் யூ ஆர் இந்த மாதிரி சூழ்நிலை தான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? வேற நீங்க எந்த தப்பும் செய்யல, ஆனா யூ ஆர் இன் a situation because of others mistakes, but God wants you to pray now. கர்த்தர் உங்களை தான் பொறுப்பெடுத்து ஜெபிக்க சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? இது ஒரு விதமான உபத்திரம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். தானியேலுக்கு அன்னைக்கு ஃபுல் பைபிள் வச்சான்னு தெரியாது, ஆனா எரேமியாவின் அந்த லெட்டர் இருந்தது. எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறிந்திருந்தான், நல்லா அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அதை எழுதியிருக்காரு, நல்லா தெரியும். அது கர்த்தருடைய வார்த்தை என்று அவனுக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட அது ஒண்ணுதான் இருந்தது, அதை எடுத்து பிடித்து விட்டான். அதை படிச்சுக்கிட்டே இருந்தான். அதுல சொல்லியிருக்க காலத்தை வைத்து அவன் கணக்கு பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அதனாலதான் பாருங்க, சரியான ஜெபத்தை அவன் செய்கிறான். ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ள போச்சுனாலே உங்க ஜெபம் கரெக்ட் ஆயிடும். ஓகே, வார்த்தை உங்களுக்குள்ள போக, ஏன்னா வார்த்தை ஒரு முக்கியமான காரியத்தை செய்து பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய சிட்சையை பத்தி சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் வேகமா நான் வாசிக்கிறேன், ஏன்னா அது இதோட கனெக்டட், நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இதோட கனெக்டட், அதனால அதை எடுத்துறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன், நல்ல பகுதி. அதனால, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க. எப்படிப்பட்ட சாட்சிகள்? இவர்கள் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அக்யூசேஷன் வந்தது, அதாவது அவர்கள் செய்யாத தவறுக்காக கஷ்டப்படுற மாதிரி வந்தது. ஆனா அதுல அவங்க புலம்பிட்டு குறை சொல்லிட்டு இல்லை. அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, தானியேலை போல சிச்சுவேஷன் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எடுத்து ஜெயம் எடுத்தவர்கள். இதுல இருக்க நிறைய பேரோட கதையை நம்ம படிச்சா அது பார்க்க முடியும். யோசேப்பு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு இருக்கிற நியமத்திற்கு ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடுவோம். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, இங்க பாருங்க சிற்றை எங்க கொண்டு வராரு, உபத்திரவத்தோடு கனெக்டடா வருது சிற்றை. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? 9 அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் தூக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலன் சமாதான பலனை தரும். கர்த்தருடைய சிக்ஷையோடு எதோட வருதுன்னா குமாரத்துவத்தோடு வருகிறது. அதுவும் எதோட வருதுன்னா உபத்திரவத்தின் ஒரு பின்னணியத்தோடு வருகிறது. அப்ப நீங்க சொல்றீங்க நான் எந்த தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யல. நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்யறேன். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வருது. அப்படி சொல்லுறவர்களாக இருந்தீங்கன்னா, குறிப்பா அதுவும் இன்னைக்கு இருக்க கான்டெக்ட், நான் குறிப்பா ஒரு கான்டெக்ட் பேசிட்டு இருக்கேன். அது என்ன கான்டெக்ட்னா, மற்றவர்களுடைய மிஸ்டேக்காலே நீங்க பாதிக்கப்படுறீங்க. இப்ப என்ன சில பேருக்கு தோணுதுன்னா, ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, மற்றவங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கணும், அதே நேரத்துல அவங்களே திட்டி சண்டை போடக்கூடாது, அவங்க மேலதான் தப்பு பண்ணக்கூடாது. அது ஒரு அநியாயமா இல்லையா? அங்க இது அநியாயமா இல்லையா? அதாவது பாருங்க, நீ பைபிள் இல்லாம நிறைய கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. அங்க பெரிய பிரச்சனை வந்துருது. ஏன்னா அங்க இந்த கான்செப்டே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாம் தெரியுது இல்லை. அதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏதாவது தவறாக சொல்லி கொடுத்துறாங்க. இந்த ஒரு கிரிட் இல்லாதவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சில இடங்கள் என்ன ஆயிருதுன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மன்னிச்சு போனோம் அப்படின்னு இறங்கி போறது மட்டும் சொல்றாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன், நம்ம இறங்கிதான் போனோம். அதே நேரத்துல நான் சொல்றது ஐம் டாக்கிங் அபௌட் காட்லி ரிலேஷன்ஷிப். கண்ட வேண்டிய இறங்கி போறது நான் சொல்றேன். காட்லி ரிலேஷன்ஷிப் வந்து சொல்றேன். உங்க கணவன் மனைவி பிள்ளைங்க அந்த மாதிரி உறவுகள்ல சொல்றேன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரத்த உறவுகள், உங்களுக்கு நெருங்கின உறவுகள், அதை சொல்லிட்டு இருக்கேன். அதுல எஸ்பெஷலி இது மாதிரி ஆகும்போது, இன்னொரு உங்க ஸ்பௌஸ்னால ப்ராப்ளம் வரும்போது, அப்படி சொன்னே வெறும் சகித்து போறோட நிற்கிறது கிடையாது. இது குமாரத்துவத்துக்குள் நுழைவது, உபத்திரவத்தின் வழி. அது ஒரு உபத்திரவம் தான். இது உபத்திரவத்தின் வழியாக தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது, ஆளுகைக்குள் பிரவேசிப்பது, அதிகாரத்துக்குள் பிரவேசிப்பது. அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லலைன்னா, உங்க ஸ்பௌஸ் சரியெல்லாம் அடி வாங்கிட்டு உட்காந்து குடிச்சிட்டு வராரா ஹஸ்பண்ட், நான் அடி வாங்கிட்டே இருங்க பிரதர், என்ன சிஸ்டர், என்ன பண்ண முடியும், அதுதானே நம்ம பொறுத்து போனோம் அப்படின்னா சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வராரு, பிரச்சனை பண்றாரு, அவரால் நிறைய பிரச்சனை அப்படின்னா, நீங்க ஜெபத்திலே பொறுப்பெடுத்துக்குங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அவர் பண்ணது அவர் தானே தப்பு, நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லாதீங்க. இல்ல ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க. ஜெபத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே பாரும் கவனியும், இந்த மாதிரி இருக்கு, நிலைமை மோசமா இருக்கு, ஆனா நீர் நீதிபரர், நான் என்னுடைய நீதியை நம்பி வரல, உங்களுடைய இரக்கங்களை நம்பி வருகிறேன், நான் வர்றேன். அன்று எனக்கு இதை பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியல, இது என்ன செய்யணும் கூட தெரியல, ஆனால் உம்மிடம் வருகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் உம்மிடத்தில் வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர். இந்த ஆளை மாற்ற முடியாது அவங்களால, இந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியாது அவங்களால, இந்த பிள்ளைய, என் பையனை, என் மகளை நீ தொட முடியாதா, மாற்ற முடியாதா? நீர் சர்வ வல்லவர், உம்மிடத்தில் வருகிறேன். யோபு சொன்னது போல தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய எண்ணத்தை தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னானே அப்படி. சோ ஐம் டாக்கிங் டொமினியன் ஹியர். ஆளுகை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா ஆளுகைக்குள்ள போறதுக்கான ரூட் கொஞ்சம் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, சில நுணுக்கங்கள் இருக்கு. அதை புரிந்து கொள்ளாம இருந்தோம்னா சில நேரம் சில காரியங்கள்ல என்னன்னே தெரியாது, நம்ம என்ன ஜபிக்கணும் கூட தெரியாம தடுமாறிட்டே இருப்போம், இருட்ட தடுமாறிட்டு இருக்க மாதிரி ஆயிருப்போம். ஸோ இங்க தானியேல் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். எடுத்தோன்னா என்ன நடக்குது பாருங்க, ரெஸ்பான்ஸ் பாருங்க. தூதன் இறங்கி வருகிறான், கேப்ரியல் தூதன் இறங்கி வருகிறான். வந்துட்டு சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன, நீ மிகவும் பிரியமானவன். ஏன் மிகவும் பிரியமானவன்னா, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு, யூ அண்டர்ஸ்டுட் த ஹோல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன். கர்த்தர் நல்லவர்ன்ற நல்லா புரிஞ்சு வச்சிருக்க நீ, அவர் எந்த தீமைக்கும் காரணம் இல்லை என்பது புரிந்து வைத்திருக்கிறாய். யோபு 42 அதிகாரத்துல ஆண்டவர் 3 அதிகாரம் பேசின பிறகு வந்த அறிவு உனக்கு முதல்ல வந்துருச்சு. ஏன் முதல்ல வந்துச்சுன்னா, யோபுக்கு பாவம் எந்த பைபிளே கிடையாது. அட்லீஸ்ட் இவனுக்கு ஒரு இது இருந்தது. எரேமியா எழுதின ஒரு 3-4 அதிகாரம் நினைக்கிறேன், அது கையில இருந்தது.
மோஸ்ட் ப்ராப்ளி ஐ திங்க் இவன் படிச்சுட்டு இருந்தது எரேமியா 29-33 அந்த பேசேஜ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இதை அட்ரஸ் பண்ணியிருக்க பேசேஜ். தயவுசெய்து போய் படிங்க. எவ்வளவு அற்புதமான வரிகள், ரொம்ப அற்புதமான வசனங்கள். கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு குறிச்சு நித்தியமா வச்சிருக்க திட்டம் எல்லாத்தையும் அறிந்து பாருங்க. எனக்கு ஆக்சுவலா இது நான் ரொம்ப கவனிச்சது இல்லை. எனக்கு ஏசாயாவை ரொம்ப நான் படிப்பேன். எனக்கு படிச்சதுல ஒரு நாள் பாஸ்டர் சாம் ஏதோ ஒரு மெசேஜில் சொல்லிட்டு இருந்தாரு, 31-33 ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எரேமியாவோட லெட்டர் ரொம்ப நல்லா இருக்கும், அது வந்து ரொம்ப இருக்கலே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல வசனங்கள்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இப்படியே சொன்னாரு. யாராவது சொன்னாங்களா அவர்கிட்ட, நீங்க நல்ல வசனங்களா நீங்க எடுத்துக்கிறீங்களே அப்படின்னாங்களா, மற்றெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்றெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு இருக்காரு. அதுல இருந்து எனக்கு அது மேல கொஞ்சம் ஈர்ப்பு வந்து, நான் அதுக்கப்புறம் தான் உண்மையில அதை போய் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் அமேஸ்ட். படிச்சு பார்க்கும்போது பார்த்தா அத்தனை அற்புதமான வசனங்கள் அதுல வருகிறது, அற்புதமான காரியங்கள். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா, உங்களுக்கு கத்து வார்த்தை ரொம்ப தேவை, எடுத்துக்கோங்க. பிசாசு உங்க மனதை அட்டாக் பண்ணும், ஹெவியா அட்டாக் பண்ணும், இமோஷன்ஸை பர்டிகுலரா பயங்கரமா அட்டாக் பண்ணி உங்களை கர்த்தர்கிட்ட நீங்க போகாதபடி செய்வான். பைபிள் படிக்காத, படிச்சு என்னத்தை கண்ட, படிச்சு படிச்சு அது பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு பாத்தியா. குறிப்பா நீங்க யாருக்காவது ஜெபம் பண்றீங்களோ சம்டைம்ஸ் அவங்கள தூண்டி விட்டு சொல்லுவா. அவங்க வந்து உங்க முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க, எல்லா விதமான ஆட்டத்தையும் இப்பதான் ஆடுவாங்க. அவங்க வாயில பேசுவான், நீ என்ன ஜெபம் பண்றது பார்த்தியா என்கிட்ட எஃபெக்டே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கிறேன்ற மாதிரி இருக்கும். எல்லாம் நடக்கும், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல குமாரர் வேற பிள்ளைங்க வேறன்றது இங்கதான் தெரியுது. பிள்ளைகள் இதை பார்த்தோன்னே மனம் உடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிடும். ஐயோ ஆண்டவரே, என்னை கை விட்டீங்களே, இப்படி வந்து நம்ம ஆட்டி விட்டீங்களே ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், எலியா ஜெபம் பண்ண மாதிரி நான் ஆண்டவர் எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே, கடைசியில லெட்டர் அனுப்பி விட்டுருச்சு அந்த அம்மான்ற மாதிரி அப்படி ஆயிருவீங்க. ஆனா அப்படி ஒருவேளை நீங்க ஆயிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இவ்வளவு நாள் நடந்திருந்தா பரவாயில்ல. இன்றைய கர்த்தர் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தருவார். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். இந்த நேரத்துல தான் பாருங்க, உண்மையில நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. ஏன்னா எனக்கு தெரியல, இது ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு வந்து நீர் காரணம் இல்லை, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்களால தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. தீர்வை யார் கொண்டு வர முடியும்? பொறுப்பெடுத்துக் கொள்கிறவர்களா. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்க குழந்தை வந்து சின்ன குழந்தை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அது விளையாண்டுருக்கீங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஹேபிட் இருக்கு, என்னன்னா அவங்க எதாவது பண்ணிட்டு அழுதுட்டுப்பாங்க, ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி அழுவாங்க. எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் டெமோ காட்டுவான், அவன் ஏதாவது பண்ணிட்டு என்னைய திட்டுவான். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க, அழுவாங்க. அப்படி நீங்க அங்க வர்றீங்க, வந்தோடனே குழந்தைகிட்ட என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன சொல்ல முடியும்? ஏய் நீ தான் தொலைச்ச, நீ தான் காரணம்னு சொன்னா புரியவும் புரியாது. அப்படி நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க ஓவர் த சிச்சுவேஷன் ஓவரால். நீங்க என்ன சொல்றீங்க? சரிப்பா, என்ன இதான் ஆச்சு, சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்க ஒரு என்ன, யூ ஆர் grown up now, you have ideas, you can find some solution. அதுக்கு ஏதாவது நிறைய இடத்துல கொண்டு வர முடியும். அதை கொடுத்தோன்னே they are very happy, they go. இதுல வந்து யூ டோன்ட் ஆர்கியூல, அங்க வந்துட்டு ஏய் நீ தான் பண்ண, சின்ன பிள்ளைகிட்ட ஆர்கியூ பண்ணா உங்க அப்படி நம்மள வந்து நம்ம grown up யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஐடியலா பண்ணக்கூடாது, சில பேர் பண்றாங்க, அதனால பார்த்து தான் பேசணும். ஸோ ஆனா நான் சொல்றது, ஒரு ஃபாதர் நல்ல மதரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? they take ownership of the situation and say okay, நான் என்ன சரி பண்ணி தரேன். சேம் வே ஆண்டவர் நம்மளை பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்துல வைத்திருக்கிறார். இதை நாம் அறியக்கூடாதுன்றதுக்காக பிசாசு நம்மளை வந்து என்னெல்லாமோ சொல்றான், அக்யூசேஷன் கொடுக்குறான். யூ ஆர் ஃபெயில்ட் அப்படின்ற, ஜபம் ஃபெயில் ஆயிடுச்சு, நீ பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபெயில், நீ எவ்வளவு இது பண்ண எல்லாம் யூ ஆர் ஃபெயிலியர் அக்யூஸ் பண்ணுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு எதிர்த்து இருக்க வேண்டும் என்றால் நமக்கு எப்பயும் சொல்றது ரெண்டு காரியம், கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய வார்த்தை, கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய வார்த்தை. ஸோ இது வந்து லிட்டரலா உங்களுக்கு இந்த பிளேனுடைய வந்து 2 விங்ஸ் மாதிரி, 2 விங் தான் பிளேன் பறக்கும், இல்லைன்னா பறக்காது. அதால மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. ஸோ அது மாதிரி தான் பாருங்க, அந்த விங்ஸ் மாதிரி தான் இந்த கிறிஸ்துவின் ரத்தமும் வார்த்தையும் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் அதிகமா அதுக்கு போகணும். யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவரே, நான் இதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நீதியுள்ளவர், நீர் என் நன்மைக்காக எப்பொழுதும் கிரியை செய்கிறார், என் நன்மையை விரும்புகிறவர், எனக்கு தீர்வுகளை ஆயத்தப்படுத்துகிறவர், என்னை வனாந்திரத்தை கொன்று போடும்படி நீர் கொண்டு வரவில்லை. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நெகட்டிவ் சம்பந்தம் அப்படி ஒரு பாசிட்டிவா மாத்திக்கிட்டீங்கன்னா அது அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? கல்லறையிலன்னு கர்த்தர் எங்களை வனாந்திரத்தை கொண்டு வந்துட்டாரு, அப்படின்னா வனாந்திரத்தை கொள்றதுக்காக கொண்டு வந்தாருன்னு அர்த்தம். யூ டெல் காட்,
லார்ட், ஐ ஆம் ஷுர் தட் யூ டிட் நாட் இன்டெண்ட் மீ ஆர் மை ப்ராமிஸ் ஆர் மை லைஃப் டு எண்ட் இன் த வில்டர்னஸ். இந்த வனாந்திரத்திலே நட்டாத்துல அத்துட்டு போறதுக்கு என்னை நீர் கொண்டு வரவில்லை. நான் இங்கே மடிந்து போவது உங்களுடைய சித்தம் அல்ல. பிசாசு இயேசு கிறிஸ்து வந்து சொன்னான், பாத்தீங்களா உங்க கொண்டு வந்து எப்படி விட்டா இருப்பாரு, ஒண்ணுமே இல்லை, வேணா கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும். இயேசு என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்ன அர்த்தம்? வனாந்திரத்தை சாகுபடி என்ன கொண்டு வரல பிசாசே, இந்த வனாந்திரத்திலே அவருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, அதனால உங்களுக்கு பிழைப்பேன். உங்க சுச்சுவேஷன் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, வார்த்தையினால் பிழைப்பு உண்டு. கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பு உண்டு. தானியேல் இப்போ நாமும் கர்த்தருடைய வார்த்தையை நாடுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னார். நாடுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட தானியேலுக்கு இருந்த ஒரு தெளிவையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டிசர்ன் பண்ணுவோம் கரெக்டா. பகுத்தறிதல் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு சுச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு பகுத்தறியணும். அந்த ஞானம் அதிகமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஆழமாக இருக்க வேண்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் இதை பேசணும்னு வரல, பட் சில பேருக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு ஷிஃப்ட் மாதிரி இருக்க போகுது இந்த செய்தியின் மூலமாக. நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள போகிறீர்கள். நீங்கள் ஒரு சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மிக 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 வல்லமிழவர்களா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் மிக 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 வல்லமிழவர்களா இருக்கீங்க. உங்களுக்கு அது தெரியல, ஆனால் மிக 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 வல்லமிழவர்களா இருக்கிறீங்க. கர்த்தருடைய மகிமையான கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் இதோட முடிக்கலாம். நான் இந்த பகுதியை படிச்சுட்டு போது நான் ரொம்ப நாள் முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே தானியேலுக்கு அந்த 70வது இந்த எரேமியாவோட அந்த அந்த பகுதி, சொல்லப்பட்ட பகுதி, அது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. அதை வைத்து தானியேல் ஜெபித்து கொண்டிருந்தான். ஆண்டவரே இந்த நாட்கள் இப்படிலாம் இருக்கே, ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஜெபித்துட்டு இருந்தான். நாங்கள் எந்த பகுதி வைத்து ஜெபிக்க வேண்டும் இந்த நாட்கள்ல அப்படி நான் கேட்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்னது, ரொம்ப நாள் முன்னாடி சொன்னது, ஏசாயா 60 அதிகாரம். தானியேலுக்கு அந்த எரேமியா எழுதின தீர்க்கதரிசன பகுதி இருந்துச்சுல, அது மாதிரி நமக்கு ஏசாயா 60. அப்ப நம்ம எப்படி ஏசாயா 60 படிக்கணும்? படிச்சுட்டு அதுல எவ்வளவு அற்புதமான காரியங்கள்லாம் சொல்லியிருக்கு. நம்ம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, சபையோ நானோ இல்ல சபையோ இன்னும் இந்த இடத்துக்கு வரலையே, இப்படிப்பட்ட மகிமை வெளிப்படுற இடத்துக்கு நாங்க வரல. என்ன மகிமை? தர்சீஷியன் கப்பல் வந்து விற்கும் போட்டிருக்கு. இப்ப நீங்க இந்த போர்லாம் நடக்குது, ஒரு கப்பலை மூவ் பண்றதா எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லேஸ்ல மூவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நிறைய தேவைப்படுது, நிறைய இது இருக்கு. அப்படின்னா கப்பல் ஒண்ணு உங்களுக்காக வந்து காத்திருக்குதுன்னா எவ்வளவு, அது தர்ஷீஸ் கப்பல்னா பொன்னை கொண்டு இருக்குது, கோல்டு கொண்டு வர கப்பல் வந்து காத்திருக்குதுன்னா அப்ப நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தா அது இருக்கும். அதுதான் உங்களுக்கு சொல்ல நம்ம பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சபையினுடைய மகிமை அது. இப்படிதான் சபை இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த இடத்துக்கு சபை போயிருச்சா? போல. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லியிருக்கே, இது வந்து இன்னும் நடக்கலையே, இதுக்கு ஆப்போசிட்டால நாங்க இருக்கிறோம். அப்ப ஆண்டவரே, இதுக்கு வந்து குறைவு, அதுக்கு வந்து ஏன் நடக்கலன்னா அதுக்கு நாங்க வந்து உண்மை சொல்ல மாட்டோம் ஆண்டவரே. சில பேர் சொல்றாங்க, சொல்லாம சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கர்த்தருடைய சித்தம் இல்லை பிரதர், அதெல்லாம் இப்ப இல்லை பிரதர், அப்புறம் நடக்கும். அது கர்த்தர் சித்தமானு தெரியாது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆண்டவர் குறை சொல்ற மாதிரி. ஆண்டவர் இதெல்லாம் நடக்கல, இதுல ஒரு 10% கூட இன்னும் நடக்கல, இதுக்கு வந்து உண்மை நான் குறை சொல்ல மாட்டேன். நாங்க தான் எங்கேயோ தவறு விட்டோம் ஆண்டவர், எங்களுக்கு தான் ஏதோ தெரியல, எங்களுக்கு ஞானத்தை உணர்த்தும், எனக்கு போதியும் ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாரும். ஆண்டவரை இறங்கும், மனம் இறங்கும்னா இன்னைக்கு வந்து இறங்கி அவர் வேறு செய்ய போறதில்ல, இறங்கி நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறார். அவருடைய சிங்காசனத்தின் வெளிப்பாடுகளை நம்முடைய ஆவியிலே அவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதை வைத்து நீங்கள் சில முயற்சிகள் எடுப்பீங்க, செய்வீங்க, அது மாபெரும் வெற்றியாக அமையும். அப்படிதான் ஆரம்பிக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அப்ப இதெல்லாம் இந்த கனெக்ஷன் தெரியாது. பாருங்க, கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 2020 பிகினிங்ல நான் இந்த வருஷத்துக்காக ஜெபம் ஆண்டவர் 60 எடுத்து என்னை படிச்சுட்டே இருந்தார். இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில உதிப்பார் அப்படின்ற அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தது. நான் அந்த இருள் பூமியை மூடுன்றலாம் ரொம்ப யோசிக்கல. நான் கர்த்தர் என் மேல உதிப்பார், அது போதும், நான் அதை வச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன், அதை தான் தியானிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் அதெல்லாம் வந்த போதான் நான் உணர்ந்தேன், ஓஹோ, கர்த்தர் சொன்னது கரெக்டா தான் இருக்கு, இருள் உண்மையிலேயே வந்துருச்சு. ஆனா நான் அதை பத்தி உண்மையில அதை தியானிக்கல, அதனால எனக்கு இருள் வரல, எனக்கு நல்லாதான் இருந்துச்சு. நான் வந்து அது தெளிவா போட்டிருக்கு, பூமியை காரிருள் மூடுன்னு. நான் எனக்கு ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா, அதாவது பஞ்சம் வரப்போகுதுன்னு. எனக்கு தெரியல, நான் உங்களாம் கவனிக்கிறது இல்லை. எனக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இதை நான் படிச்சுட்டு இருக்கேன், இதுல நிறைய இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம், அற்புதமான தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கு, அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அதனால அதெல்லாம் நான் கவனிக்கல. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, பஞ்சம் வருதா, அது வருதான். நான் சொன்னேன், தெரியலங்க, எனக்கு தெரியாத பத்திலாம். பஞ்சம் வந்தா என்ன, வராட்டி என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நான் பஞ்ச காலத்துல ஈஸ்தாக்கை போல 100 மடங்கு விதைத்து அறுவடை செய்கிறத பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
அதை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சோ அது நம்ம தியானிக்கிறது முக்கியம். சோ அந்த 2020 பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கர ஆசீர்வாதமான வருஷமாக இருந்தது. மிகவும் அது வரைக்கும் என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம்னா அந்த வருஷம் தான். அது வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்னும் கர்த்தர் மேல கொண்டு போனாரு. அது வரைக்கும் நான் பார்த்திராத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன் அந்த வருஷம். பார்த்திராத உயர்வு எனக்கு நடந்தது. சோ அதனால பாருங்க, இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை இருக்கலாம் அவங்கள சுத்தி. அவங்க வாழ்க்கையிலும் குடும்பத்தும் நடந்துட்டு இருக்கலாம். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நம்ம சொன்ன மாதிரி 60 இது கூட நீங்க தியானிக்கலாம். 29 to 33 எரேமியா. தயவுசெய்து அதுவும் எல்லாம் நமக்கு எவ்வளவு படிக்கிறோம் அவ்வளவு நல்லது. ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாதமான பகுதிகள் இருக்கு. எல்லாம் தியானிக்க ஆரம்பி, நேரம் எடுத்து படிங்க உட்காந்து. இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தருடைய மகிமை நீங்க பாப்பீங்க. இன்னொரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் கூட சொல்லிடுறேன். ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு அந்த ஆண்டு ரொம்ப தெளிவா சொன்னார். அதனால சொல்றேன். இந்த சிக்ஷை, கர்த்தர் சிக்ஷிக்கிறன்றது புதிய ஏற்பாட்டில் எப்படி நடக்குதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. பைபிள் படிச்சா போதும், அவ்வளவுதான். வார்த்தையின் மூலமாக நடக்கிறது. வார்த்தையை எடுக்கும்போது என்னன்னா, சில உபத்திரம் பெயின் அந்த சிச்சுவேஷன் கூட நீங்க போகும்போது உங்க மைண்ட் ஒரு விதமான எண்ணங்களை கொண்டு வந்து போட்டுருது. உன் மேல தப்பு இல்லை, டிஃபென்சிவா நம்ம மாறிடுவோம். மாறி வந்து ஒரு விரக்தியும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருது. சிக்ஷை அதை அப்படியே கரெக்ட் பண்ணுது. சிக்ஷை என்ன சொல்லுது? இது மாதிரி பிட்டரா இருக்காது, வெறுப்போட உட்காந்துருக்காது. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் காட் கேன் கிவ் த சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் எப்படி வருதுன்னா வார்த்தைனால வருது. இந்த வார்த்தை நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது அதுவே உள்ள போய் வேலை பண்ணுது. மாத்திரை போட்டா எப்படி மாத்திரை உள்ள போய் ஒர்க் பண்ணுதோ உங்களுக்கு தெரியாம, அதே மாதிரி வார்த்தையை தியானிச்சு படிச்சுட்டே இருக்கும். உட்காந்து எடுத்து வச்சு படிங்க. இந்த தீர்க்க பதில படிங்க. இன்னும் ஆண்டவர் இன்னும் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. எதை படிக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. அவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கு. அவர் உங்களுக்கு போதிப்பார். எனக்கு போன் பண்ணிலாம் கேட்க வேணாம், என்ன இது படிங்க பிரதர்னு. சிறு பிள்ளையை கூட நடத்த வல்லவர் அவர். தயவுசெய்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரி சொல்றாங்களா, பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி, ஜனங்களுடைய கதைகளை உட்கார்ந்து கேட்பது, மணிக்கணக்காக கேட்பது, அப்புறம் அதுக்கு தீர்வு சொல்வதெல்லாம், அதெல்லாம் நான் தப்பாலாம் சொல்லலை. சில பேருக்கு தேவைப்படுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், if the teaching increases, the right teaching increases, shepherding ministry, the pastoral ministry will come down. ஏன்னா புதிய ஏற்பாடு மாடல் வந்து நித்தியமா நீங்க ஒரு போதகர்கிட்டவே உங்க கதையெல்லாம் சொல்லி அவர் தான் தீர்வு கொடுக்கணும்னே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை போதித்து நடத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. அது நமக்கு இவ்வளவு 66 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, பிரதர் பைபிள் எல்லாமே இல்லை பிரதர், எல்லாமே இல்லைன்னு. எனக்கு என்னன்னா, இந்த 66 புஸ்தகத்தை நான் வந்து இப்ப கடந்த சில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 years நான் பயங்கரமா படிக்கிறேன். நான் இன்னும் அவ்வளோ ரொம்ப எனக்கு வேற எந்த வேலையும் பண்ணாம உட்காந்து தான் படிச்சிருக்கேன். நிறைய நாள் கடைக்கெல்லாம் போவேன், கடையில எங்க ஷாப்ல போவேன், ஷாப்ல போனாலும் பைபிள் ஃப்ரீ டைம் பைபிள் உட்காந்து படிச்சிட்டு. அவ்வளவு படிச்சுமே நான் இன்னும் ஆழத்தை கண்டுபிடித்து முடிக்கவில்லை. நிறைய இருக்கு, கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சொல்றவங்கன்னா படிக்காதவங்க, ஒன்னும் படிக்கிறதே இல்லை, சும்மா ஏதாவது சொல்லிருக்காங்க. டோன்ட் லிசன் டு தெம், கோ டு த வேர்ட். உங்க சிச்சுவேஷன்ல அற்புதமான மாற்றங்களை பார்ப்பீங்க. கொஞ்சம் டைம் ஆகலாம், கவலைப்படாதீங்க. முதல்ல அந்த டைம் ஆகிற பதட்டத்தை எடுத்துரும் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரும், உங்க வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் தியானித்த காரியங்கள், ஹல்லேலூயா, நாங்கள் பேசிக் கொண்டிருந்த காரியங்கள், ஹல்லேலூயா, இவளை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஜனங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா, இன்று கேட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்து, பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து கேட்டவர்களுக்கு ஹல்லேலூயா தேவையான ஆலோசனைகள் அது கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு அவர்களுக்கு ஏற்றாற்போல் அதை வடிவமைத்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களே போதிப்பீராக. இன்னைக்கு மட்டும் ஆண்டவரே, தொடர்ந்து பார்க்கிறவர்கள் இதை பார்க்கும்போது ஒருவேளை கொஞ்ச நேரம் பார்க்கிறவர்கள் கூட அவர்களுக்கு தேவையான அந்த வெளிப்பாடுகளையும் ஞானத்தையும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவுடைய கரத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பா ஆண்டவரே, இந்த அக்னி போன்ற சோதனையில நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அவங்க இருக்கிற அந்த எந்த நிறுவனத்துல அல்லது சபையில இருக்கிறார்களோ அங்க ஏற்படுகிற சில பிரச்சனைகளால் அவர்களுக்கு நிம்மதியை தொலைக்கத்தக்க பிரச்சனைகள் அன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்று அவர்களுக்கு வார்த்தையின் பிரவேசம் இந்த நாளிலே உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சம் உண்டாவதாக. இன்று பேசின இந்த வார்த்தைகள் சரியான விதத்தில் அவருடைய இருதயத்தில் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அன்றைய குமாரத்துவத்தின் மேன்மைகளுக்குள் இறங்குவார்களாக. குமாரத்துவத்தின் மேன்மைகளை ருசிக்க ஆரம்பிப்பார்களாக. குமாரத்துவத்தின் மேன்மைகளை அன்றே அவர்கள் சுவைத்து பார்க்க ஆரம்பிப்பார்களாக. கர்த்தாவுடைய மகிமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அன்று நாங்கள் எந்த சூழ்நிலை என்று இருந்தாலும்
இந்த காரியத்திலே இப்படிப்பட்ட சிமிலர் சிச்சுவேஷன் நாங்கள் பார்த்தது போல இந்த சிச்சுவேஷன்ல எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தாவே சொல்லுகிறது முடிவு மகிமையா இருக்கும், முடிவு மகிமையா இருக்கும், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தையில் நிலை நிற்கவும், சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறியவும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. Ribrantara hondo rimbre keda rongudu ribradara hanto rebadere hantirigadara hontoro here brekadara hanto rimbra kadaram brentari hadaro kondoro. Thank you, Father. Thank you, Father. Rehantor brontari hada. Thank you, Lord. Thank you, Lord. பெரிய விடுதலைகள் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. உம்மை நம்புகிறேன், நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த வார்த்தை இன்னும் ஆண்டவருடைய ஜனங்களுக்குள் ஆழமாக எடுத்து சென்று 30, 60, 100 பலனை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting.